உங்களோட உடலை உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் இன்னொரு முறை கவனிங்க. நீங்க கவனிக்கும் போது உங்களுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது அடுத்த 1 மணி நேரத்திற்கு என்னுடைய முழு கவனமும் என் பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும் என்று மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை தயார்படுத்துங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ கால் ரெண்டையும் ஒன்றா இணைத்து கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். குட். யா. இப்போ ஒரு சைடு பொறுமையாக எழுந்து உட்காருங்க. உங்களுடைய முதுகு தண்டு நல்ல நேராக இருக்கட்டும். உங்கள் ஷோல்டர் பகுதி, நெக் மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். உங்களோட முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். அப்சர்வ் த சரௌண்டிங். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு உங்களோட கவனத்தை செலுத்துங்க. என்னென்ன சவுண்ட்ஸ் நீங்க கேட்குறீங்க? இப்போ உங்களோட கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu. Sagano bhunaktu. Saha viryam karavavahai. Tejasvina adidam astu ma vidvishavadaihi. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Hariyo. Okay. இந்த ப்ரேயர் மீனிங் என்ன தெரியுமா யாருக்காவது? டெய்லியுமே இந்த சகனாவை வச்சு சொல்கிறோம். என்ன ப்ரேயர் தெரியுமா? என்ன இந்த ப்ரேயரோட மீனிங்? வாட் இஸ் த மீனிங்? ஜெயந்தி மேம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல என்ன ப்ரேயர் அப்படின்னா? இந்த ப்ரேயர் வந்து ஆஸ் ஏ டீச்சர், ஆஸ் ஏ குரு, ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தகுந்த முறையில் அது கரெக்டாக ரிசீவ் ஆகணும், உங்களை வந்து சேரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இயற்கை, வெளியே இருக்கு இல்லையா, இயற்கை, காற்று, மழை, அந்த மாதிரி அந்த வெளியே இருக்க சூழ்நிலை நமக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்றதுனால நம்ம ஷேர் பண்ண அந்த நாலேஜ், ஓகே, நமக்குள்ள இருக்க அந்த குரு சிஷ்யன்ற அந்த பாண்டிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரேயர். சரிங்களா? ஓகே, ஃபைன். வில் ஸ்டார்ட் த எக்ஸசைஸ், நெக் எக்ஸசைஸ். யா, 1 2 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Now side bending. 1 2 3 4 5 6 7 8 9 10. Now right, left,
right, left, right, left, right, left, right, left. Now lock your chin from right to left, rotate. When you rotate the neck, normal breathing. Enjoy the stretches on your neck muscles. Yeah. 4, 5. Good. Yeah. Now left to right. 1, 2, 3, 4, 5. Good. இப்போ கையை எப்படி வச்சுங்க, உங்களோட 5 விரலும் ஷோல்டர்ல இருக்கணும். இந்த பிளேஸ் வந்து மாறக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். இப்போ நல்லா எல்போ ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல் ரொட்டேஷன், நல்லா ஃபுல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட தோள் பட்டையின் மீது இருக்கட்டும். 3, 4, 5, 6, 7, இங்க வைங்க. 8, இங்க 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 9, 10. இப்போ ஆப்போசிட் இந்த இடம். இப்போ ஆப்போசிட்ல ஆப்போசிட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6. இங்க வைங்க, இந்த இடத்துல. ரிலாக்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடாது, இங்க பேக்ல இருக்கக்கூடாது, நடுவுல. ஓகே, ஷோல்டர். ஓகே. இப்போ கையை எப்படி வச்சுங்க, நல்ல பேக்ல நல்லா தள்ளுங்க, நல்ல பேக்ல புஷ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now side. நல்லா புல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now stretch your hands. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, தலைக்கு மேல எடுத்துட்டு போங்க. உங்களோட இடுப்பு பகுதியில இருந்து உள்ளம் கை வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களோட அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஸ்ட்ரெச். இப்போ ரைட் சைடு அப்படியே சைட் பெண்டிங். பாடி பேக்லயும் போகக்கூடாது, ஃப்ரண்ட்லயும் வரக்கூடாது. சைட் பெண்டிங் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அகைன் சென்டர், அகைன் அதர் சைட். ஸ்ட்ரெச் மேக்ஸிமம். பாடி ஃபாலோ ஆகக்கூடாது. ஓகே. அகைன் சென்டர் வித் ஒன் மோர் இன்ஹலேஷன். ஸ்ட்ரெச் மேக்ஸிமம். அப்படியே மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க, மூச்சை விட்டுட்டே ஸ்ட்ரெச் பண்ணிட்டே கீழே வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா டே பை டே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறத கவனிங்க. நார்மல் பிரீத்திங். நீங்க மூச்சு விடுறதுக்கு இப்ப சிரமப்படலாம். ஆக்சுவலி தட் இஸ் குட். இன்ஹேல் அப். கையை பின்னாடி வைங்க, நல்ல இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. மேக்ஸிமம் லிஃப்ட். ரிலாக்ஸ். குட். Now stretch your hands. எல்போ பெண்ட் ஆகாம நேரா வைங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1, ஃபுல் ரொட்டேஷன். உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட ரிஸ்ட்ல இருக்கும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again. 1, 2. உங்களோட ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, கையை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 6, 7, 8, 9, 10. என்ன ஷாலினி. ஓகே. கையை எப்படி வைங்க, கையை எப்படி வைங்க, நல்லா ஸ்டிஃபா வைக்கணும், கை ஸ்டிஃபா வைக்கணும். ஓகேவா? உங்க முன்னாடி ஒரு ஆள் இருந்தா அந்த ஆளு நீங்க எப்படி தள்ளுவீங்க, சாதாரணமா தள்ளுவீங்களா, நல்ல வெயிட் போட்டு தள்ளுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center, from center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2. ஷோல்டர் நல்லா மேலே ஏத்துங்க, ஷோல்டர் நல்லா மேலே ஏத்துங்க. 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5. இங்க வரணும் ஷோல்டர். 6, 7, 8, 9, 10. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. நல்ல கையை நல்லா ஸ்டிஃபா பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 18, 18, 18, 18, 20. Relax. Good. Okay. ரம்யா, இன்னைக்கு முதல் நாள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் வைங்க. யா, இங்க பாருங்க, கீழே பாருங்க, நல்லா கீழே பாருங்க. யா, இப்போ அதர் சைட். சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றது? சேலஞ்சு ஆரம்பிக்கல, நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். கை எப்படி வைங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தெரியல, சேலஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். 21 சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஓகேவா? யா, நான் அதர் சைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகேவா? இந்த சைட்ல நல்லா உங்க ரிப் கேஸ் வந்து நல்லா எக்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, யூ ஹேவ் டு ஃபீல் த எக்ஸ்டான்ஷன். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா காலை நல்லா ஷேக் பண்ணுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. காலை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. இப்போ உங்களோட டோஸ் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. கையை சைடில் வைங்க, கையை சைடில். அப்படிதான் வைக்கணும். சரியா? ரொம்ப பின்னாடி போயிடக்கூடாது. கை சைடில் கையை வைங்க, சைடில் வைங்க. ஷாலினி. ஓகே, இப்போ காலை மட்டும் பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யா, இப்போ ஸ்பேஸ் விடுங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களோட ஆங்கிள் நல்லா 360 டிகிரி நல்லா ரொட்டேட் ஆகணும். ஓகே? யா, கால் எழுந்துக்க கூடாது, ஆங்கிள் மட்டும் ரொட்டேட் ஆகணும். கால் தரையில அப்படியே இருக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. இப்போ என்ன பண்ணோம்? காலை சேர்த்து ப்ரெஸ் பண்ணு, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா உங்களோட இன்டென்ஷன் வந்து கால்களோட விரல்கள் வந்து தரையில படுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி 2, 5, 6, 7, 8, 9, 10. Good. Yeah, now leg rotation. Leg rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ காலோட விரல்களை பிடிச்சி நல்லா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. ஸ்விங் பண்ண வேணாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. மேக்ஸிமம் கால் ரெண்டும் தனியாக வந்துடணும். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. இப்போ ஸ்விங் பண்ணுங்க. 1, 2, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். உங்களோட முழு கவனமும் இருந்தால் உங்களால் செய்ய முடியும். 5, 6, 7, 8, 9, 10. குட். அப்படியே பட்டர்ஃப்ளை வாங்க, அப்படியே பட்டர்ஃப்ளை வாங்க. உங்களோட ஹீல் உடம்பு ஒட்டினா மாதிரி நல்லா இருக்கணும். குட். முது தண்டு நல்லா நேராக இருக்கணும். ரம்யா, பேக்ல தள்ளுங்க, உடம்பு நல்லா பேக். ஓகே, இப்போ ஃப்ளாப் பண்ணுங்க. ஸ்டார்ட். உங்களோட முழு கவனமும் அடுத்த 20 நொடிக்கு உங்களோட துடைகள் மீது மட்டுமே இருக்கணும். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20. தண்ணி வேணுமா?
அங்க இருக்கு எஸ் பிடிக்கும் தானே, உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, காலை முன்னாடி தள்ளுங்க, கையை இப்படி எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க, நல்ல மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நல்ல மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து உள்ளங்கை வரைக்கும் நல்லா பாடி எக்ஸ்பேண்ட் ஆகணும். இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க, மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க, நல்லா கீழே குனிங்க. நம்மளால கீழே குடிய முடியலன்னு நினைக்க வேணாம். டே பை டே உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வரும். இனேல் அப், கையை அப்படியே பின்னாடி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. மேக்ஸிமம் லிஃப்ட், ரிலாக்ஸ். இப்போ பத்மாசன். இப்போ ஹிப் ரொட்டேஷன். ஹிப் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன் பண்ணும்போது எந்த அடுத்த கால் கீழே இருக்கு இல்லையா, அது கீழே அப்படியே இருக்கும், கால் தூக்கக்கூடாது. ரொட்டேட். 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால் தூக்குது. அடுத்த அடி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனவா, லோட்டஸ் போஸ். ஓகே, உங்களோட ரைட் ஹேண்ட்ல இப்படி ரைட் ஹேண்ட் மணிக்கட்டில் இப்படி பிடிச்சிக்கங்க. இப்போ மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நல்லா அப்பர் பாடியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டே கீழே வாங்க. உங்களோட பேக் வந்து தூக்கக்கூடாது. ஓகேவா? பேக் நல்லா ஃபர்ம்லி ஆன் த கிரவுண்ட் ஒன்லி. உங்களால எவ்வளவு முடியும் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், ரொம்ப ஜர்க் கொடுக்க வேணாம். டே பை டே நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்க தலை வந்து தரையில படும், கிராஜுவலா படும். அப், கையை கீழே வைங்க, மேலே தூக்குங்க. நல்லா இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. ரிலாக்ஸ். குட். கால் ரிலீஸ் பண்ணுங்க. தமால் விழுதும், நாங்க ரிலீஸே பண்ண வேணாம், அதுவே வருது. கால் நல்லா ஷேக் பண்ணுங்க. ஓகே, நவ் கம் டு வஜ்ராசனா. யாரெல்லாம் வீட்டில் வஜ்ராசனா உட்காருங்க, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உட்கார முயற்சிங்க. சரியா? வீட்டில் வந்து நார்மலாக கீழே உட்காரும் போது வஜ்ராசனால ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தினமும் உட்கார முயற்சி செய்யுங்க. கை எப்படி வச்சுக்கோங்க. நல்ல பாடியை ஃபர்ஸ்ட் அப்பர் பாடியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. உங்களோட சீட் வந்து கீழே இருந்து எழுந்துக்க கூடாது. எழுந்துக்காம உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ குனிங்க. ஜர்க் கொடுக்க வேணாம், அப்படியே குனிங்க. நல்ல தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும், அதை என்ஜாய் பண்ணுங்க. கீழே உட்காருங்க. அப், கையை பின்னாடி வைங்க, நல்லா மேலே தூக்கு, நல்லா தூக்குங்க. லிஃப்ட், மேக்ஸிமம் லிஃப்ட். கழுத்து நல்லா கீழே போகணும். ரிலாக்ஸ். குட். நான் ப்ராப்பரா இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? சைடில் உட்கார்ந்து. வெரி குட். காலை ஷேக் பண்ணுங்க. நவ் சிட் இன் சுகாசனம். சுகாசனம் உட்கார்ந்து கையை சின்முத்திரால வச்சுட்டு கண்ணை மூடி உங்களோட மூச்சை கவனிங்க. அடுத்த கட்ட பயிற்சிக்கு உங்களுடைய உடம்பையும் மனதையும் தயார்படுத்துங்க. ஓகே, மேல எழுந்திருங்க. ஓகே, ஓகே. இப்போ கையை மேல எடுத்துட்டு வாங்க. பேக்ல அப்படியே பெண்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3. நார்மல் பிரீத்திங். 5 6 7 8 9 10. அப்படியே கீழே குனிங்க. முட்டி மடியாம கீழே குனிங்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9
சரி, அப்படியே அஸ்வச்சஞ்சலாசனா வாங்க. அஸ்வச்சஞ்சலாசனா. காலை இப்படி ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா? காலை நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டு கையும் இப்படி இருக்கணும். கால் உங்களோட ரெண்டு கையும் காலும் ஒரே லைன்ல இருக்கணும். லுக் அப், மேல நல்லா பாருங்க, அண்ணாருக்கு பாருங்க. 1 2 3, வெரி குட். 4 5 6 7 8 9 10. அப்படியே இப்படி கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. நல்லா பேக்ல இப்படியே போங்க. பேக்ல அப்படியே நல்ல செஸ்ட நல்லா ப்ராடா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங்ல 1 2 3, சூப்பர் சார். 5 6 7 8 9 10. கையை கீழே வைங்க. ஓகே, இப்போ இந்த காலை தூக்கி, ஓகே, இந்த காலை எடுத்துட்டு வாங்க. பர்வட்டாசனா, மவுண்டைன் போஸ். மவுண்டைன் போஸ்ல உங்களோட ஹீல் நல்லா தரையில படணும். உங்க தலையை நல்லா கீழே அழுத்துங்க, நல்லா கீழே அழுத்துங்க. தரை 1 2. இந்த ஸ்ட்ரெச் நல்லா பண்ணீங்களா உங்களுக்கு பேக், லோயர் பேக் வந்து நல்லா, கை முன்னாடி போகக்கூடாது. ஓகேவா? கையும் காலும் அதே பொசிஷன்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. 6 7 8 9 10. இப்போ ரைட் லெக்க தூக்கி சைட்ல வைங்க. ரைட் லெக்க தூக்கி ரைட் ஹேண்ட் வெளிப்புறமா வைங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த கை எப்படி வைங்க, இந்த கை எப்படி வைங்க. யா, 1 2 3 4. நேர பாருங்க, நேர பாருங்க. 6 7 8 9 10. ஓகே, இப்போ ரைட் லெக்க தூக்கி பின்னாடி வச்சுட்டு லெஃப்ட் லெக்க தூக்கி ஃப்ரண்ட்ல வைங்க. இப்போ ரெண்டு கையை வைங்க. முன்னாடி நல்லா நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் லெக் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் லெக் அப்படியே இருக்கட்டும். ரைட் லெக்க தூக்கி இப்படி வைங்க. மலாசனா வாங்க. மலாசனா. அப்படியே கீழே இப்படி உட்காருங்க. உங்களோட ஹேங்கிள், இந்த ஹேங்கிள் வந்து இங்க இருக்கு. சாரி, எல்போ இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். நல்லா நிமிர்ந்து இப்படி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க, இப்படி இப்படி. கரெக்ட். கை உள்ள போனோம், கை உள்ள போனோம். இப்படி இந்த கால் உள்ள இப்படி. லிஃப்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இப்படி இருக்கீங்க இல்லையா, இப்படி பாக்குறீங்க இல்லையா. ஓகே, யா. 1 2 3 4. நல்லா கீழே உட்கார்ந்து நல்லா மேலே எழுந்துக்கணும். நல்லா கீழே உட்காரணும். உட்கார்ந்து நிமிர்ந்து பார்க்கணும். கீழே உட்கார்ந்து, முடியலையா? முடியலாம் சார், முடியலாம். ட்ரை பண்ணு. ட்ரை. டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். ரம்யா, சூப்பர், வெரி குட். சீனியர் பர்சன்றதை காமிக்கிறேன், நிரூபிக்கிறீங்க. ஓகே, அப்படியே மலாசனால அப்படியே உட்காருங்க. மலாசனால உட்காருங்க. என்னாச்சு சங்கீதா, என்னாச்சு? ஓகே, உட்கார்ந்துட்டீங்களா? மலாசனா. யாருன்னா முட்டி வலிக்குதா? வலிக்குதா? லைட்டா வலிக்குது. ஓகே, ரிலாக்ஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கையை சின்முத்திரால வச்சுடுங்க. மூச்சை ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ரீகைன் யுவர் எனர்ஜி. நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளால எல்லா ஆசனம் செய்ய முடியும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா செய்யலாம். நம்ம கொஞ்சம் வந்து லூஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு ஒத்துழைக்காது. இப்ப நம்ம 1 மணி நேரம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம உடம்பு நமக்காக வேலை செய்யும். நம்ம கரெக்ட் தானே? ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க, எழுந்துட்டு இங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேமல் வாக் பண்ண போறோம். கேமல் வாக்னா இங்க பாருங்க, இப்படி கையை அப்படி வச்சுக்கணும்.
இப்படி தெரியுதா எல்லாருக்குமே? கையை எப்படி வச்சுட்டு 1 2 3 4 அந்த மாதிரி மேட்டை சுற்றி சுற்றி கேமல் வாக். நீ பெண்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, பெண்ட் ஆகாமல் ட்ரை பண்ணுங்க. பெண்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுங்க கேமல் வாக். யா கீழே கீழே ஷாலினி கீழே அந்த பிக் டோ பிடிங்க. இப்படி இப்படி வைங்க, கையை இப்படி வைங்க, இப்படி வச்சுங்க. பெண்ட் ஆகும்னா நீ பெண்ட் ஆகுனா பிரச்சனை இல்லை. குட் குட். அப்படியே நடங்க நடங்க. 1 2 3. இங்க வைக்க முடியலையா? நீ மடிங்க, நீ மடிங்க. இப்போ வைக்க முடியுதுல்ல? அவ்வளோதான், ட்ரை பண்ணு. ஒரு ரவுண்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே திரும்பி அந்த சைட் போ. திரும்பி 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 திரும்பி. ஒட்டகம் எங்கன்னா பின்னாடியே போகுமா? அந்த ஒட்டகம் ஃபாஸ்டா போயிடுச்சு. ஓகே, வெரி குட். ஓகே ஃபைன். இப்போ சங்கீதா போதும். இப்படி உட்காருங்க, உட்காருங்க உட்கார்ந்து. இப்போ க்ரோ வாக்கிங். 1 2. முட்டிலே நடக்கணும். ஓகேவா? முட்டி வலி இருக்கவங்க வேணாம் மேம், கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. மேம் நீங்க கூட ரிலாக்ஸ் பண்ணுங்க. முடியும். முட்டி வலி இல்லாதவங்க, அதாவது கான்செப்ட் என்னன்னா முட்டியில நடக்கணும் நீங்க, அவ்வளவுதான். முட்டி முட்டி உதவியோட நடக்கணும். நடங்க நடங்க, முட்டியில நடங்க. ம் அவ்வளவுதான். ம் பொறுமையா பொறுமையா பொறுமையா. ரிலாக்ஸ் பண்ணுங்க. தண்ணி வேணுமா? ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இதெல்லாம் நம்ம பயிற்சி எதுக்கெல்லாம் பண்றோம்னா நம்மளோட பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் சாதாரணமா பண்ணல. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இடுப்பு பகுதி நல்ல வலிமையாகும், கால்கள் நல்ல மசில்ஸ் நல்ல உறுதியாகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம எப்போ பண்றோம்? பண்றதே இல்லை இல்லையா? அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. யா காலை எப்படி வச்சுங்க, ஒன்னா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஓகே, கையை மேலே எடுத்துட்டு வந்து காலை தொட்டு சைடில், நெற்றி வந்து சைடில் பண்ணணும். குட். யா 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா மூச்சை இழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே வந்து கால் கூட கட்டை விரலை பிடிங்க. கட்டை விரலை பிடிச்சிட்டு நல்லா இழுங்க. கால் தூக்கக்கூடாது, கால் வந்து தூக்கக்கூடாது, தரையில இருக்கணும். நல்லா ஃப்ளாட்டா தரையில இருக்கணும். அந்த கால் தூக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கால் விரலை பிடிக்க முடிஞ்சவங்க பிடிச்சிட்டு இழுங்க, பிடிக்க முடியாதவங்க தொட ட்ரை பண்ணுங்க. நல்லா பிடிக்க முடிஞ்சு இழுக்க முடிஞ்சவங்க உங்களோட தலையை எடுத்துன்னு வந்து கால் முட்டியில வைங்க. சூப்பர், வெரி குட். மேம் பண்றாங்க பாருங்க. இன்னேல், எப்படா இன்னேல் சொல்லி கையை பின்னாடி வைங்க. அப்படியே இடுப்பை மேல தூக்குங்க, அப்படியே இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. வெரி குட். யா குட் ஷாலினி, குட் குட் குட், சூப்பர். யா ரிலாக்ஸ். குட். ஓகே ஃபைன். அப்படியே படுத்துக்குங்க. கால் முட்டிய மடிங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, காலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விடுங்க. கையை எப்படி வச்சுக்கோங்க, பின்னாடி பின்னாடி எடுத்துன்னு போய் கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே எழுந்து உங்க கை வந்து 2 கால் நடுவில் வந்துட்டு திருப்பியும் போகணும். ஓகேவா? இப்படி இப்படி இங்க பாருங்க.
அந்த மாதிரி. ஓகே, யா ஸ்டார்ட். யா 1 2. பின்னாடி தலை பத்திரம், முதுகு பத்திரம். முடிஞ்ச அளவுக்கு எழுந்துக்கு. கொஞ்சம் இப்படி வந்துருங்க தலை. மேம் பரவாயில்ல பரவாயில்ல மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பின்னாடி போகும்போது பார்த்து பத்திரம். நீங்களும் கொஞ்சம் பத்திரம். ஏன்னா கொஞ்சம் ஏஜ்ன்றதுனால இப்படி வாங்க, முன்னாடி வந்து தலை வந்து மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து. எப்பயுமே உங்களோட தலை வந்து மேட்டில் இருக்கணும், மேட்டை தாண்டி போகக்கூடாது. யா கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. தண்ணியா இங்கே இருக்கு பாருங்க, இந்த கிளாஸ் இருக்கு, அதை எடுத்து கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க? ஓகே, ஷாலினியும் ரொம்ப டயர்ட். வாயில மூச்சு விடக்கூடாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே ஃபைன். கையை சைடில் வச்சுங்க. ஓகே, சைடில் வச்சுட்டு இப்போ ரெண்டு காலையும் இப்படி தூக்கி தூக்கி இறக்கணும். ஓகே, கையை சைடில் வச்சுக்கலாம், சைடில் தரையில் வச்சுக்கணும். மூச்சு நார்மல் மூச்சு, நார்மல். ஆ ஆ காலோட ஹீல் வந்து தரையில் படாமல் இருந்தால் நல்லது. ட்ரை பண்ணுங்க. உங்களோட கால் ஹீல் வந்து தரையில் படக்கூடாது, முட்டி மடியக்கூடாது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Relax. Shalini, are you okay? Are you okay? Relax. ஓகே, இப்போ காலை வந்து இப்படி வச்சுங்க, இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி வைங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி கையை வந்து சைடில் எடுத்துட்டு போங்க. ஓகே, இப்போ நல்லா பட்டர்ஃப்ளை பண்ணுங்க, நல்லா பட்டர்ஃப்ளை பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நல்லா பண்ணுங்க, காலை நல்லா ரெண்டு முட்டியும் நல்லா சேர்ந்து கீழே வரணும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. குட் குட் குட். ட்ரை ட்ரை ட்ரை. யா ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ திரும்பி பாருங்க. திரும்பி திரும்பி. ஆ ஆ சரிங்க மேம். ஆ இப்போ கையை ரெண்டு இப்படி சைடில் இப்படி வச்சுக்கோங்க, சைடில் சைடில். ஓகே, இப்போ உங்களோட லெஃப்ட் லெக் லெஃப்ட் லெக் வந்து ரைட் ஹேண்ட்ல டச் பண்ணணும். எடுத்துட்டு வாங்க. எடுத்துன்னு வர முயற்சி தான். வெரி குட் ஷாலினி, குட் குட் குட். ட்ரை பண்ணு. குட். 1 2 3 4 5 6. குட் மேம். ஜெயந்தி மேம் சூப்பர். விஜயலட்சுமி மேம் சூப்பர் மேம். யா ரிலாக்ஸ். குட். உங்க நேம் என்ன மேம்? ஆக்சுவலி சுகாசினி அம்மா தான் எனக்கு தெரியும். தேவி. ஓகே. இப்போ இப்போ அதே மாதிரி அடுத்த காலு இங்க வந்து லூஸ் அவுட் லூஸ் அவுட் லூஸ் அவுட் லூஸ் அவுட். 1 2 3 4
5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். பிடிக்கலாம் மேம். பிடிக்கலாம். ஆ எப்படி பிடிச்சிருக்கீங்க? ஓகே 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 ஃபைன். எப்படி இருக்கு இந்த ஸ்ட்ரெச்சு? நல்லா இருக்கா? நல்ல லோயர் பேக்குக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஓகே, கையை இப்படி உள்ள வச்சுக்கங்க, தொடைக்குள்ள வச்சுங்க. ஓகே, நல்ல சின்ன நல்ல நேரா இருக்கட்டும். ரம்யா யோசிக்கிறேன், நாளைக்கு வந்திருக்கலாமா கிளாஸுக்கு? ஓகே, இப்போ ஷலபாசனா. ஓகே, ஷலபாசனா பண்ண போறோம். கால் ரெண்டும் நல்லா ஒண்ணா சேர்ந்து இருக்கணும். ஓகே, சின்ன நேரா இருக்கணும். இப்ப மூச்சை இழுத்து உங்க ரெண்டு காலையும் எவ்வளவு உங்களால மேல தூக்க முடியுதோ தூக்குங்க. தலை எழுந்துக்க கூடாது. மூச்சை இழுத்து நல்லா தூக்கிட்டு நார்மல் பிரீத்திங். இன்னே லிஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. Relax in Makarasana. ஓகே, இப்ப திரும்பி படுங்க. ஒரே டைம்ல சொல்ல மாட்டீங்களா? இப்போ போட்டிங். ஓகேவா? போட் நவாசனா. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன காம்படிஷன், யார் வந்து ரொம்ப நேரம் இருக்க போறா அப்படின்ட்டு. சரியா? இது வந்து சுகாசினி சொன்ன ஐடியா தான். ஓகே, நவாசனால யாரு ரொம்ப நேரம் இருக்க போறா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஹெல்த்தி காம்படிஷன், யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்படி படுத்துட்டு ஃபர்ஸ்ட் கையை தூக்கணும், காலை தூக்கணும். உங்களோட சீட் மட்டும் தரையில இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க, தூக்குங்க. வெரி குட். சார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சார் ஸ்டார்ட் பண்றாரு. வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42. ரிலாக்ஸ். போதும். வெரி குட். குட் ஜாப். குட் ஜாப் கைஸ். குட் ஜாப். குட் மேம். சூப்பர். குட் ட்ரை. குட் ட்ரை மேம். குட். ஓகே, இப்போ எல்லாரும் ரோலிங் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ நேரம்? நீங்க இப்படி திரும்பி படுங்க. திரும்பி படுங்க. ஃபுல்லா திரும்பி படுங்க. எல்லாரும் ரோலிங் பண்ணுங்க. 10 ரவுண்ட்ஸ். என்ன சுகாஸ், என்ன ஷாலினி பண்ணலாமா வேணாமா? கையை சைடில் எப்படி எடுத்துட்டு வாங்க. ஓகே, நல்ல கையை எப்படி வச்சுங்க. அப்படியே இருங்க. ஓகே தானே? வலிக்குதா ரொம்ப? காலை மட்டும் இப்படி வச்சுக்கிறேன். வலிக்குதா? போதுமா? எடுத்துட்டு வரலாமா? திரும்பி படுங்கம்மா.
முட்டியை நல்லா மடிங்க. கை காலை மேல. ஓகே தானே? கால் கால் வந்து கை சைடில் வைங்க. போயிட்டு போ. படுத்துங்க, கீழே ஷவாசனம் படுங்க. ஆ ஓகேவா? ஒரு என்ன சிரம். ம் 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 ம். சரி பார்ப்போம். ஓ. ம் ம் ம். சரி பார்க்கலாம். ம். சரி ரிலாக்ஸ் பண்ணு. சார் உங்களோட கவனத்தை உங்களோட கால்கள் கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் யுவர் டோ. Relax your ankle. Relax your calf muscle. Relax your knee joint. Relax your thigh muscle. Relax your genetic region. Relax your hip joint. Relax your buttocks muscle. Inhale deeply. Enjoy the more relaxation on your lower parts of your body. Lower back, middle back, upper back, வயிறு பகுதி, பக்கவாட்டு எலும்புகள், தோள்பட்டை, தோல் எலும்பு, ரைட் ஹேண்ட் முழுவதும், லெஃப்ட் ஹேண்ட் முழுவதும், கழுத்து பகுதி, கழுத்து எலும்புகள், முதுகு எலும்பு, ஸ்பைனல் கார்ட். மூச்சை நல்லா உள்ள இழுங்க. Enjoy the more relaxation on your middle parts of your body.
மேல் தாடை, கீழ்த்தாடை, மேல் உதடு, கீழ் உதடு, மேல் வரிசை பல்கள், கீழ் வரிசை பற்கள், பற்களை சுற்றி பாதுகாக்கும் ஈரல்கள், மூக்கு, மூக்கின் துவாரங்கள், கன்னம், கண்கள், கண்களை சுற்றி இருக்கும் சதைகள், கண் விழிகள், கண் புருவங்கள், 2 புருவங்களுக்கான நடுப்பகுதி, அழகிய விரிந்து இருக்கக்கூடிய நெற்றி, காதுகள், காதின் துவாரங்கள், தலையின் உச்சு, தலையின் பின்புறம், தலையின் பக்கவாட்டு. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. Enjoy the more relaxation on your head region. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. Enjoy the more relaxation on your entire physical body from your toe to your head. கால் ரெண்டும் ஒண்ணா இணைத்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை நல்லா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களை வந்து கீழே இருந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் மேல இருந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் உங்களோட மேல் உடல் தனியா போற மாதிரியும் கீழே இருக்க உடல் தனியா பிரிஞ்சு போற மாதிரியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். Good. Now you can turn on your right side. You can sit in Sukhasana. மேம் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி அதில் முட்டி வலியானா இருக்காம? சரி, ஓகே. அந்த மாதிரி அப்போ என்ன கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேம். ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அது முட்டி இன்வால்வ் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. ஓகே, இப்போ கபாலபாதி பண்ணலாம். இப்போ நீங்கள் கபாலபாதி பண்ணாதீங்க. Yeah. Start the Kapalabhati. Inhale deeply. Start. Relax, 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 relax. உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஒரு பிராணாயாமா முடிஞ்சு அடுத்த பிராணாயாமா பண்ணுற அந்த இடைவேளையில் உங்கள் பாடியில் என்ன மாற்றங்கள் நடைபெறுது அப்படின்றத கவனிக்கணும். இப்போ ஃபுல் யோகிக் பிரீத்திங். பிரம்ம முத்ரால கையை வச்சிருந்த ஃபுல் யோகிக் பிரீத்திங் ஸ்டார்ட் பண்ணும்.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கைகளை சின் முத்ரா கொண்டு வந்துருங்க. ரிலாக்ஸ். உங்க பாடி நார்மல் ரிதம்க்கு வரட்டும். உங்க மூச்சு நார்மல் ரிதம்க்கு வரட்டும். ரிலாக்ஸ். நவ் ஸ்டார்ட். அனுலோமா விலோமா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னென்ன பிரெத் கவுண்ட் பண்றீங்க? நார்மல். நீங்க நார்மலா? மேம் நீங்க நார்மலா? நார்மல் தான் பண்றீங்க. நீங்க ஹோல்டிங். அது அது கம்ஃபர்டபுளா இருக்குல்ல மேம் உங்களுக்கு? சார் நீங்க சார்? ஆ அது கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ஆ சரி. கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. இப்போ 5 10 10னா 6 12 12. 6 இன்ஹலேஷன், 12 ஹோல்டு, 12 எக்ஸலேஷன். ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால முடியலன்னா திருப்பியும் 5K வந்துருங்க. சரியா? நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணுங்க மேம் இன்னைக்கு. மற்றவங்களாம் நார்மலாக பண்ணுங்க. அந்த ஹோல்டிங் எப்படின்றத நான் சொல்லித்தரேன் இன்னொரு நாள் வந்து எப்படி சொல்றது. இப்போதைக்கு அது நார்மலாக பண்ணுங்க. ஸ்டார்ட். உங்களோட முழு கவனமும் உங்களோட மூச்சின் மீது இருக்கட்டும். மூச்சு எப்படி உள்ள போகுது வெளியே வருதுன்றத கவனிங்க. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் சைடு நாஸ்ட்ரில் வழியா உங்களோட மூச்சை வெளியிட்டுட்டு யூ கேன் ஸ்டாப் யுவர் ப்ராக்டிஸ். அப்சர்வ் யுவர் பிசிக்கல் பாடி. லெட் யுவர் பிரெத் கம்ஸ் டு நார்மல் ரிதம். Enjoy the changes inside your physical body. Okay, now we'll do cooling pranayama. Shitali is Shitali, Shitkari, Kadanta. ஓகே, மூணுமே ஒரே பெனிஃபிட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எது பண்ணாதான் பண்ணுங்க. 1 minute. மேம் நீங்க எப்படி பண்ணுங்க? மடிக்க முடியுதா? நல்லா நாக்கு அப்படி மடிக்கணும். இல்லைன்னா இப்படி பண்ணுங்க.
நல்லா காற்றை உள்ள வாங்கிட்டு வாயை மூடி கூலிங் சென்சேஷனை நல்லா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூச்சை மூக்கால விடணும். என்ஜாய் த கூலிங்னஸ். ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். அப்சர்வ் த சேஞ்சஸ் இன்சைட் யுவர் பிசிக்கல் பாடி. உங்கள் பாடிங்கில் ஒரு நல்ல ஒரு கூலிங் சென்ஸை ஃபீல் பண்ணுங்க. நான் வில் டூ பிராமரி பிராணாயாமா. பிராமரியில் உங்களோட நாக்கு வந்து மேலே இப்படி டச் ஆயிருக்கணும். ஓகேவா? இதுதான் உங்கள் நாக்கு. மேல்புறம் இருக்குல்ல, நம்ம வாயோட மேல்புறம் இருக்குல்ல, அந்த மேல்புறத்தில் உங்களோட நாக்கு இப்படி டச் ஆயிருக்கணும். மூடிட்டு வாயை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சு விடும் போது இன் சவுண்ட், நா சவுண்ட். ஆனால் அது வெளியே வரும்போது சவுண்டாக தான் வரும். ஓகேவா? நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்குவா? இங்கே பாருங்க. நாக்கை நான் உள்ள வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். உங்களால் எந்த அளவுக்கு ப்ரொலாங் பண்ண முடியுதோ அந்த சவுண்டை, எந்த அளவுக்கு உங்களால் நீள முடியுதோ அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. அங்கேயும் உங்கள் கெப்பாசிட்டி தான், ரொம்ப ஓவராக புஷ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் உங்களால் எவ்வளோ தூரம் அந்த சவுண்டை வந்து கிராஜுவலாக அப்படியே கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களோட பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும். நல்ல பாடியில் வைட்டல் எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட். யா. நாக்கு மடியிலையா? சரி, அப்போ நார்மலாக. ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். குட். ஓகே, இப்போ நம்ம அந்த நாடி ஸ்ருதி பிராணாயாமம் பற்றி நான் சொல்கிறேன். சாருக்கெலாம் தெரியும், மேம் தெரியும் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதில் ஆரம்ப கட்டம் பிகினர்ஸ் எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோன்னா, ஓகே, இப்படி விஷ்ணு முத்ராவில் வச்சுட்டு கை அப்படி வச்சுட்டு, ஓகே, நார்மலாக மூச்சை இழுக்கணும். லெஃப்டில் இழுக்கணும், ரைட்டில் விடணும், ரைட்டில் இழுக்கணும், லெஃப்டில் விடணும். என்ன ஒரே கவனத்தில் வச்சுக்கணும்னா மூச்சை இழுக்கிற அளவை விட மூச்சை விடும் போது அளவு அதிகமாக விடும். ஃபார் எக்ஸாம்பிள் மூச்சை வந்து 4 கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா மூச்சை விடும் போது 5 கவுண்ட்டு விடுறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் கான்செப்ட். அப்படி என்னால் 5 கவுண்ட் விட முடியலைன்னா 4 கவுண்ட் விடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? டே பை டே வந்து பண்ணணும். ஸோ இது எந்த அளவுக்கு எந்த ரேஷியோ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னாக்கா 10-20 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். 10-20 கவுண்ட்டுனா 10 கவுண்ட் இன்னலேஷன், 20 கவுண்ட்ஸ் எக்ஸலேஷன். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிஸ்னால தான் பண்ண முடியும். அது எப்படி நம்ம வரோம்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 4, 8, 5, 10, 6, 12, 7, 14, அந்த மாதிரி 1 by 1 மூச்சை இழுக்கிறது நம்ம இழுத்தரலாம். ஆனால் மூச்சை விடும் போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு இந்த பயிற்சி ரொம்ப உகந்தது அப்படின்னா பிளட் ப்ரெஷர், ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப
சிறப்பான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும் போது அவங்க ஹார்ட் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும். மூச்சை எடுக்கிற அளவை விட மூச்சு பொறுமையா விட 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 என்ன ஆகும்னா அவங்களோட ஹார்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை தினமும் செய்யணும். 3 மாசம் தினமும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஓகே, இது வந்து நார்மல் பிரீத்திங். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து மாஸ்டரி ஓவர் ஆகணும். அதாவது இதுல நம்ம வந்து கட்டுப்பாடுகள்னா அடுத்த பயிற்சி, அதுக்கப்புறம் தான் ஹோல்டிங் வரும். ஃபர்ஸ்ட் 10 கவுண்ட்ஸ் இன்ஹலேஷன், 20 கவுண்ட்ஸ் எக்ஸலேஷன் வரைக்கும் நம்ம செய்யணும். செஞ்சுட்டு இது வந்து ஹட்ட யோகா பிரதீபிகால ஸ்வச் பராமா அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதை முடிச்சிட்ட பிறகு ஹோல்டிங். ஓகே, ஹோல்டிங் அப்படின்னா அதே கான்செப்ட் தான். 4 அது எப்படின்னா 1:1 போகலாம், 1:2:2 போகலாம். ஓகே, 1:1னா 4 கவுண்ட் இன்ஹலேஷன், 4 கவுண்ட் ஹோல்டிங், 4 கவுண்ட் எக்ஸலேஷன். 1:2:2னா 4 கவுண்ட் இன்ஹலேஷன், 8 கவுண்ட் ஹோல்டிங், 8 கவுண்ட் எக்ஸலேஷன். அந்த மாதிரி போகலாம். அப்போ எப்படி 4ன்றது 5, 5னா 10 10, 6னா 12 12, 7னா 14 14, அந்த மாதிரி நம்ம போகலாம். இந்த மாதிரி செய்ய 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 தினமும் பயிற்சி செய்ய செய்ய நம்மளோட லங் கெப்பாசிட்டி நல்லா சிறப்பாக செயல்படும். இப்போ நம்ம லங் கெப்பாசிட்டியில் 4 இல்லை 1 பங்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட லங்க்கு வந்து 1 லிட்டர் கேஸ் பிடிக்கணும், அதில் நம்ம 1/4 லிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம லங்ஸ் கெப்பாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் கீழே இருந்து மாடியில் ஏறி வந்தோடனே என்ன ஆகுது, மூச்சு வாங்குது. ஸோ இந்த பிராணாயாமம் நம்ம தினமும் செய்ய 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தினசரி வாழ்க்கையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாடி சீக்கிரமாக டயர்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மலை ஏறுறீங்க, ஓகே, சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டீங்க, மூச்சே ஆகாது. ஒரு மனிதன் தினமும் பிராணாயாமா பண்ற மனிதனுக்கும் பிராணாயாமா செய்யாத மனிதனுக்கும் ஈஸியா நம்ம டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிச்சிடலாம். மலை ஏறும் போது தெரிஞ்சிடும். மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா பிராணாயாமா தினமும் பயிற்சி செய்யறவங்க அசால்ட்டா ஏறுவாங்க, அவங்க மூச்சே வாங்காது. ஏன்னா தினமும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. இந்த லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், பெருசா இருக்கும். ஸோ பிராணாயாமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் தான். தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த ரேஷியோவை இப்போ நார்மலா பண்றீங்க இல்லையா, நாளையிலேருந்து வந்து நான் சொல்கிறேன் யார் யார் என்ன எப்படி பண்ணணும்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நம்ம இந்த கவுண்ட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட லங்ஸ் வந்து ரொம்ப மென்மையான ஒரு விஷயம். அதை டேமேஜ் பண்ணிட்டோம்னா அதுவே நமக்கு பின் விளைவுகள் நிறைய தரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும். பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டா என்ன ஆகும், பெருநஷ்டம் தான். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் டேவே சிரசாசனா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன ஆகும், கழுத்து உடையும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே. ஸோ நார்மலாக இந்த ப்ரீத் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணுறவங்க நாளையிலேருந்து 1:2:2 அப்படி போங்க. எல்லாம் வந்து நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஃபைன், வெல்கம். கன்க்ளூட். வேற என்ன டவுட் இருக்கா பிராணாயாமால ஏதாவது? வேற டவுட் இருக்கா சார்? ஓகே, ரம்யா கிளியர்? ஓகே, inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sarve bhavantu. இன்னும் நல்ல சத்தமா. சுகினக சர்வே சந்து நிராமயக சர்வே பத்ராணி பஷயந்து மா கச்சித் துப்பாகவே. நல்ல சத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Very good. Rub your hands gently. Massage your face, shoulder. Thank you. இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். Good.
ஓகே